நமசிவாய. சிவ பக்தர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாய் எம்பெருமானே. வாழ்க்கை என்ற இந்த கடலில் எப்படி நான் பிழைப்பது, எப்படி நான் வாழ்வது என்று கேட்கும் என் பக்தனுக்கு இப்பதிவின் மூலம் நான் கூறும் உளவுத்திரு வார்த்தைகளை உங்கள் மனதில் அசை போட்டு பாருங்கள். என் வார்த்தைகள் உங்கள் மனதின் இருளை நீக்கி தீபமாக அமையட்டும். வாழ்க்கை என்பது ஒரு போர். நீ வீரனாக இருக்க வேண்டும். போர்க்களத்தில் எதிரிகள் பல்லாயிரம். ஆனால் முதன்மையான எதிரி உன் மனத்தில் இருக்கும் அச்சம், சோர்வு, நம்பிக்கை இழப்பு. உன்னை தள்ளிவிட நினைக்கும் உலகத்தை நீ வெல்ல வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையால் மட்டுமே. கடினமான பாதையில் நடக்கும்போது உன் கால்கள் வலிக்கும், மனம் தடுமாறும். ஆனால் ஒரு பக்தனாக நீ என்னை நினைத்தால் உன் பயம் ஓயும், வலிமை வரும். உன் மீது என் கருணை இருக்கிறது. ஆனால் அதை உணர வேண்டியது உன்னுடைய மனம். உன் முயற்சி, உன் ஆவி, உன் உண்மை, அவைதான் உனது ஆயுதங்கள். என் திருநாமம் உன் கண்ணீரை ஒழிக்கும். ஆனால் நீ அழுது நிற்காமல் போராட வேண்டும். யார் உன்னை நம்பவில்லை என்றாலும், யார் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் உன் முதுகுக்கு பின்னால் குத்துகிறார்கள் என்று நீ நினைக்கிறாயோ, கவலை வேண்டாம். அவர்களை புறம் தள்ளி அவர்கள் எண்ணத்தை சுக்கு நூறாக உடைத்து நான் உன்னை மேலே தூக்கி கொண்டு வருவேன் என் பிள்ளையை. வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை கொண்ட உனக்கு எந்நாளும் எச்சோர்வும் வரக்கூடாது. நீ உண்மையாக இரு. நீ முயற்சி செய். எதற்கும் பயப்படாதே. உன்னை நான் உருவாக்கியது வீணாக இல்லை. என் கண்களில் நீ என் பிள்ளை. பிள்ளை வீழ்ந்தால் தந்தை கை கொடுப்பான். ஆனால் என் பிள்ளையாகிய நீ எழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே. இந்த வாழ்க்கை ஒரு பரீட்சை. நீ போராளி. நான் உன் பின் நின்று உனக்கு துணையாக இருப்பவன். முன்னேறு என் பிள்ளையே. நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கின்றேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல. என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரம் அல்ல. அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம். நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசானிகளிடமும் சரியாக கற்றுத் தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவர்களுக்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை பேசும். அவசியம் வந்தால் பேசிவிடு. எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்து விடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான். இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே. அவனிடம் விவாதிப்ப உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி வரும் அளவுக்கு அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாதது அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முற்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொருட்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடமும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்திடு. அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு. சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை. வேண்டாததை கண்டு அமைதியாக விலகிக் கொள்பவர் 1000 வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்றோர் போதும் சண்டை செய்ய மாட்டார்கள்.
ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் அபரிதமாக வந்து சேரும். யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும்போது அன்போடு உயிருள்ள மனிதனாயிரு. நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான். நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரி சமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள், நிதானமாக இருங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும் எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில் தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகின்றோம். எண்ணம் எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்க்கை அமைகிறது. அமைதியற்ற கடல் தான் சிறந்த மாலுமையை உருவாக்குகிறது. இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. அடியே படாமல் வலித்து செய்வதும் வார்த்தைகள் தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள் தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. மறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள். பலருக்கு பேச நேரம் இல்லை, சிலருக்கு பேச யாரும் இல்லை. எல்லோருக்கும் 2 கண்கள் உள்ளன, ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை. நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்களால் தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும், உங்களை நன்மை தொடரத் தொடங்கிவிடும். இதுவே இயற்கையின் நியதி. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உறவுகள் மட்டுமல்ல, இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது. எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்முடைய பதில்கள் நிறைய இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்கள் முன்பு மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான். மாற்றங்கள் யாவும் பிறர் தரும் காயங்களின் முடிவிலிருந்தே துவங்குகிறது. சொற்களில் புதைந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் புதைந்துள்ள அர்த்தங்கள் அதிகம். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றோம், அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறைக்கிறோம். சிலருக்காக சிலரை போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காத போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு, தூக்கம் பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மௌனம் நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன் சுயத்தை நீ இழந்து விடாதே. நாம் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அல்லது நம்மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்திலிருந்து விலகி சென்று விடுங்கள். நமது அருமை காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டும் வாழ்க்கையில் யாரிடமும் அதிகம் ஆசைப்படாதீர்கள். ஆசையை வளர்த்து கொள்ளவும் செய்யாதீர்கள். இறுதியில் கிடைப்பது என்னவோ ஏமாற்றமே நம் வாழ்க்கையிலிருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தையே தீர்மானிக்கிறது. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமாகிறது. எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு. உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாதே. எவருக்கும் எப்போதும் கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள். தேடப்படும் வரைதான் மதிக்கப்படுவீர்கள். யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம் வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும். அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய்யுங்கள். உங்கள் துன்பத்திற்கு காரணம் அடுத்தவர்தான் என்ற மனப்பான்மையை விட்டுவிடுங்கள். அதே போலவே அடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த உதவி செய்வார்கள்
என்பதையும் மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமை உங்களுடையதே. அதை நீங்கள் தான் தீர்மானித்து தைரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள். பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி இயலாமல் இருங்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் போது பணிந்து நில்லுங்கள். பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். ஒரு முட்டாளின் நட்பு ஆபத்தானது, அதைவிட ஆபத்தானது. முட்டாளியிடம் விரோதமாயிருப்பது உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள். உங்களிடம் உங்கள் நலனை பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுடன் வருவார், அல்லது அவர்கள் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவோடு பழகுங்கள். அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும். நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தேவையில்லை என்றால் உன் சிறு தவறும் பெரிதாய் உருமாறும். நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அன்பாயிருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய், நேர்மையாயிருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது அன்று கற்றதை நம்மால் மறக்க முடியவில்லை. இன்று கற்றதை நம்மால் ஏற்க முடியவில்லை. விட்டுப்போன உறவும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால் தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள். தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள். உன் கவலைகளை ஆண்டவர் மட்டுமே சொல்லி அழுகு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்தது அல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, புன்னகை உன்னிடத்தில் தான் உள்ளது என்பதை மறக்காது. உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகிக் கொள்வார்கள். அதிகமாய் பேசவும் கூடாது, அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டு அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை. நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவனாயிருப்பான். நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரமில்லை, மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணமில்லை. சினம் வரவேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம். அதன் வழியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும். ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை. நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கிவிடுவதில்லை. கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள். உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும். கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை விட்டு போனாலும் உனக்காக எப்பொழுதும் நிரந்தரமாக நான் இருப்பேன். நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையை. வாழ்க்கையில் சரியான நபரை சந்திப்பதற்கு முன்பு தவறான நபரை சந்தித்து விடுகின்றாய். அது உனக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும். மறந்து விடாதே. கண்களை மூடி தேடப்படும் ஒரே பரம்பொருள் இறைவனாகிய எம்பெருமான். ஒவ்வொரு சோதனையும் உன்னை சிதைக்க அல்ல, அது உன்னுடைய ஆன்மாவை செதுக்கவும் உன்னுடைய புனித எண்ணங்களை பழிச்சிடவும் உன்னை என் அருகில் கொண்டு வரவும் வந்திருக்கிறது. தீக்காற்று தங்கத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறதோ அவ்வாறே சோதனைகள் உன் உள்ளத்தை உன்னதமாக்குகின்றன. நீ இன்று கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உன் உள்ளுக்குள் நான் விதைத்திருக்கும் சக்தி மலர்ந்து கொண்டு வருகிறது. உனக்கு தெரியாமல் உன் தைரியம், உன் நம்பிக்கை, உன் பாசம், உன் பக்தி இவை அனைத்தும் சத்தம் இல்லாமல் ஒரு மொட்டு மலர்வது போல் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. நீ அழுகிறாய். அந்த கண்ணீர் வெறும் துயர கண்ணீர் அல்ல, அது உன் உள்ளத்தை துளிர்க்கச் செய்யும் புனித நீர். ஒரு விதையை பிணியில் புதைத்து அதன் மேல் நீர் ஊற்றினால் அது பசுமையாக முளைக்கிறது அல்லவா? அதை போலவே உன் துயரமும் உன் நம்பிக்கையும் சேர்ந்து
உன்னை என் பாதம் நோக்கி வளர்க்கின்றன. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உனது ஒவ்வொரு மூச்சிலும் நான் வாழ்கிறேன், உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் இருக்கிறேன். நீ என் மீது வைத்துள்ள அன்பு எப்போதும் வெற்றி பெறும். நீ வலிமையாக இரு. எந்த சோதனை வந்தாலும் இது கூட சிவனின் ஆசீர்வாதம் என்று உணர்ந்து எடுத்துக்கொள். இருட்டுக்கு பின் சூரியன் உதிக்கிறான். துயரத்திற்கு பின் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் கட்டி அணைக்க வரும். அருவாகவும் ரூபமாகவும் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் ஓரத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன் அழுகையும் உன் சிரிப்பும் உன் வேண்டுதல்களும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் என் கருணையால் பலனளிக்கிறேன். பக்தனே, என் மீது நம்பிக்கை வை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாடசாலை. ஒவ்வொரு பாடத்தையும் நீ யுக்தியுடன் படித்து உணர்ந்து கடந்து விடு. இருளை கண்டு மிரண்டு ஓடாதே. இருளுக்குள் நான் இருக்கிறேன். எல்லாம் நன்மைக்கே. எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள். உன் வாழ்க்கையில் பல துரோகங்களை சந்தித்திருக்கலாம். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகையால் நீ மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய கற்றுக்கொள். இந்த உலகத்தில் நீ அடைய நினைக்கும் அனைத்துமே மாயை. ஆகையினால் தேவையற்றதை தவிர்த்துவிடு. நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் கவலை கொள்ளாதே. அதற்கான தீர்வை உனக்காக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து தருவேன். உன் கஷ்டங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மனதார ஓம் நமசிவாயா என்று 3 முறை பதிவிடுங்கள். அது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். ஒரு சில சமயம் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்துச் செல்லும். ஆனால் அந்த கஷ்டம் உன்னை நல்வழிப்படுத்தும். நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும். மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்பு வரும், உன்னை யார் என்று நிரூபிக்க. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்காக நான் கைலாயத்திலிருந்து வருவேன். ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். எல்லாமே மாயை என்ற சொல்லை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை தனிப்பட்ட முறையில் அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே புரியும். யாமிருக்க பயமேன், நல்லதே நடக்கும். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும், உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். இப்பொழுது அனுபவிக்கும் அனைத்துமே நீ கொடுத்ததுதானே பெருமானே. உன்னை வந்து தஞ்சம் அடைந்த பின்பு எதுவாயினும் நன்றே. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். அதே போல் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை. உனக்கு தோல்வி ஏற்படும் போது சிவனை ஒரு முறை நம்பு. அடுத்து உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். ஏற்கனவே அவன் எழுதி முடித்த கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செய்தாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அவன் எழுதிய கதையை அவன் நினைத்தால் தான் திருத்த முடியும். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன் தான் இதுவரை எவனுமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். ஒரு நிமிடத்தில் மரணம் உன்னிடம் உள்ள அனைத்தையும் பறித்துவிடும். மரணம் உன்னை பறிக்கும் முன் நீயே விட்டுவிடு. விழித்து பார், எதுவும் உன்னுடையது அல்ல. இதுதான் உண்மையான சுதந்திரம். எவன் ஒருவன் வினை விதைத்தாலும் அறுவடை செய்ய சிவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதிருத்தலே போதுமானது. நீங்கள் சம்பாதிப்பது நலமாக வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே கொள்வதற்கல்ல. உணர்ந்து செயல்படுங்கள். அன்பே சிவம். அன்பிற்கு ஏங்கி நின்றேன், ஏமாற்றம் தான் கிடைத்தது.
பாசத்தை ஏந்தி நின்றேன், துரோகம்தான் கிடைத்தது. வருத்தம் நிறுத்தி திருந்தி நின்றேன், வலிகள் உடைந்து வாழ்க்கை கிடைத்தது. அவன் தருகிற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாட்களும் நகர்கிறது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்ற அர்த்தம். தைரியமாக இரு, பார்த்துக் கொள்ளலாம். நீ ஏன் அதிக கவலையில் உள்ளாய்? இன்னும் ஓரிரு வாரங்களில் உன் மனதை குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் பிரித்துவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன். வாழ்க்கையில் வருவது அனைத்தும் சரியானதே, அதுபோல வாழ்க்கையில் நம்மை விட்டு போவது அனைத்தும் சரியானதே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரணாகதியில் இருங்கள், அனைத்தும் சரியாகிவிடும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களை நினைப்பதை விட்டுவிட்டு உன்னை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்து. என்னால் இனியும் முடியாது என்று ஒருவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முன்னால் உடைந்து போகும் நிலை வரும்போது படைப்பாளனது அருளை கண்டுகொள்வான். யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விட்டு எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை. வெற்றி உனக்கே. இலக்கு மலையாக இருக்கும் பட்சத்தில் சிறிய கற்களை பற்றிய கவலை வேண்டாம். நினைவில் கொள், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் கூட உன்னை நெருங்க இயலாது. அன்பு கொண்ட நான் உன் பக்கம் உள்ளவரை. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கே பல நிரந்தரமில்லா மனிதர்களை கடந்து வர வேண்டியிருக்கிறது. கெட்டவனுக்கு கூட நன்மை செய், அது தப்பல்ல. ஆனால் நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே. சிவன் ஏன் கழுத்தில் பாம்பை அணிகிறார் என்று உற்று நோக்குங்கள். அவர் கூறுவது எல்லா உயிர்க்கும் ஒரு பயனுண்டு. பாம்பு விவசாயிகளின் நண்பன். மற்றொரு வகையில் பாம்பை போல் நம்மை சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கையாள்வதில் தான் வாழ்க்கையின் யதார்த்தம் உள்ளது. வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அமிர்தத்தை உருவாக்கினர். எப்படி எதை பயன்படுத்துகிறோம் என்பதில் வெற்றி ஒளிந்திருக்கிறது. இறைவனின் விளையாட்டு. ஒரு கட்டத்தில் இனி எதுவுமே தேவையில்லை என்று ஒதுங்கும் பொழுதுதான் எல்லாம் தேடி வரும். அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். பல அண்டங்களை படைத்து வேடிக்கை பார்க்கும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும். இருப்பினும் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அனைத்து விதமான அனுபவங்களையும் கடந்து தெளிவதற்கே எல்லாம். உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதனால் இன்றே நிறுத்திவிடு. மற்றவர்களிடம் கேட்டு முடிவுகள் எடுப்பதை சுயமாக முடிவுகளை எடு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. பயந்தால் என் பெயரை சொல். ஓம் நம சிவாய். அந்த ஓசை உன்னுடைய உள்ளத்திற்கும் இந்த உலகத்திற்கும் உயிர் தரும். என் பெயரின் ஒவ்வொரு உச்சரிப்பும் உனக்கு வலிமை தரும். பக்தனே, நீ ஒரு முத்திரை போல என் உள்ளத்தில் பதிக்கப்பட்டுள்ளாய். நீ ஒரு சிறந்த வடிவத்திற்காக செதுக்கப்படுகிறாய். பிறகு நீ மட்டுமல்ல, உன்னை காணும் எல்லாரும் என் அருள் என்னும் பொலிவை பார்வையிடுவார்கள். எனவே துணிவாக இரு. என் அருள் உன்னுடன் என்றும் உறைந்திருக்கிறது. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ என் பிரிய பக்தன் அல்லவா? நீ என் பிரிய பக்தன் அல்லவா? நான் எவ்வாறு உன்னை விட்டு சென்றேன் என்று நினைத்து அழுகிறாய். யதார்த்தத்தை புரிந்து கொள். இந்த கஷ்டம் உன் கர்மாவால் நீ அனுபவிக்க வேண்டியது. எனவேதான் என் பிள்ளையாகிய உன்னால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் தந்துள்ளேன். மீதமுள்ள துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். இனி என்றும் மறவாதே, நீ தாங்கிக் கொள்ளும் இந்த துன்பம் மிக குறைந்த காலம் மட்டுமே. பின்பு நீயே எதிர்பாரா நேரத்தில் இந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையிலும் உன் உறவினர்கள் முன்னிலையிலும் ரத்தினம் போல் உன்னை ஜொலிக்கச் செய்வேன். இது என் சத்திய வாக்கு.